வணக்கம். இன்னைக்கு நாம தங்கம் ஏன் இப்படி ஜொலிக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆமா, தங்கத்தோட விலை ஏன் புது உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கு, அதுல முதலீடு செய்யணும்னா என்னென்ன வழிகள் இருக்கு, அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஏன் இந்த திடீர் ஏற்றம், எந்தெந்த நாடுகள்லாம் இப்போ தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இது ரொம்ப முக்கியமான நேரம்தான். உலகத்துல அங்கங்க நிச்சயமற்ற சூழல் நிலவும் போது, அப்புறம் பணவீக்கம் அதிகமாகும் போதும் நிறைய பேரு தங்கத்தை ஒரு பாதுகாப்பான இடமா பாக்குறாங்க. அதனால இப்ப அதோட நிலவரம் என்ன, முதலீடு செய்யலாமா, என்னென்ன வழிகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, முதல் கேள்விக்கே வருவோம். ஏன் தங்கம் இவ்ளோ விலை ஏறிட்டே இருக்கு, என்ன காரணமா இருக்கும்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, சீனா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகளோட மத்திய வங்கிகள் அவங்க கையிருப்பை பலப்படுத்திக்க தங்கத்தை அதிகமா வாங்குறாங்க. இது ஒண்ணு. அப்புறம் உலகத்துல நடக்கிற சில மோதல்கள், பொருளாதாரத்துல ஒரு நிலையற்ற தன்மை, இதெல்லாம் முதலீட்டாளர்களை கொஞ்சம் பயமுறுத்துது. அதனால அவங்க பங்குகள் மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கிற விஷயங்கள்ல இருந்து பணத்தை எடுத்து தங்கம் மாதிரி பாதுகாப்பான இடத்துல போட பாக்குறாங்க. ஓ, மத்திய வங்கிகள் வாங்குறது சரி, ஆனா அது எந்த அளவுக்கு விலையை பாதிக்குது? நம்மள மாதிரி தனிநபர்கள் வாங்குறதுக்கு பங்கு இல்லையா? நல்ல கேள்வி கேட்டீங்க. மத்திய வங்கிகள் வாங்குற அளவு ரொம்ப பெருசு. அவங்க செய்யறது சந்தைக்கு ஒரு பெரிய சிக்னர் மாதிரி. தனிநபர் முதலீடும் கணிசமா இருக்குதான். ஆனா இந்த வங்கிகள் வாங்கலாமா வேண்டாமான்னு எடுக்கிற முடிவு நீண்ட காலத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது போக பணவீக்கம், அதுவும் ஒரு காரணம். பணத்தோட மதிப்பு குறையும் போது தங்கத்துல போட்டா மதிப்பு குறையாதுன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்க டாலர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதும், அங்க வட்டி விகிதம் குறையலாங்கிற எதிர்பார்ப்பும் தங்கத்துக்கு ஒரு விதமான கவர்ச்சியை கொடுக்குது. அப்படியே தங்கம் அந்த அளவுக்கு முக்கியமா? இங்க பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இதுவரைக்கும் பூமியிலிருந்து வெட்டி எடுத்த மொத்த தங்கத்தையும் ஒன்னா சேர்த்தா அது வெறும் 22 மீட்டர் பக்கம் உள்ள ஒரு கியூப் அளவுக்கு தான் இருக்குமா. அந்த அளவுக்கு அது ரொம்ப அரிதான பொருள். சரி, ஒருவேளை இதுல முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணா என்னென்ன வழிகள் இருக்கு? ஒவ்வொன்னுலயும் என்ன பிளஸ் மைனஸ்? ஒரு 5 முக்கிய வழிகள்னு சொல்லலாம். முதல்ல, நமக்கு நல்லா தெரிஞ்சது தங்க காசு, கட்டி, நகை, இதெல்லாம். கையில தங்க இருக்கிறது ஒரு மனநிறைவை கொடுக்கும். ஆனா அத பத்திரமா வைக்கணும், அதுக்கு செலவு இருக்கு. நகைனா சேகூலி, சேதாரம், எக்ஸ்ட்ரா செலவு வரும் இல்லையா? ஆமா, அது சரிதான். ரெண்டாவது வழி கோல்ட் ETF. இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். பங்கு சந்தையில பங்குகளை வாங்க விக்கிற மாதிரி இதையும் பண்ணலாம். இதோட மதிப்பு தங்கத்தோட விலைய ஒட்டியே போகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிஜமான தங்கம் கையிருப்புல இருக்கும். இதுல பராமரிப்பு செலவு கம்மி, ஈஸியா பணமாக்கலாம். இந்த சேகுலி பிரச்சனையும் இல்ல. ஓ, அப்ப தங்கத்தோட விலை ஏறினா இந்த ETF மதிப்பு ஏறுமா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். அந்தந்த ETF நிறுவனங்கள் அதுக்கு சமமான தங்கத்தை வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால தங்க விலை ஏறினா இதோட மதிப்பும் ஏறும். மூன்றாவது, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ், SGBs. இது நம்ம ரிசர்வ் வங்கி வெளியிடுறது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தங்கத்தோட விலை ஏறினா அந்த லாபம் கிடைக்கும். அது போக வருஷத்துக்கு 2% வட்டியும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 8 வருஷம் கழிச்சு விற்கும்போது மூலதன ஆதாய வரி கட்ட வேண்டாம். இது ஒரு பெரிய பிளஸ். இப்போலாம் டிஜிட்டல் தங்கம் பத்தி நிறைய பேர் பேசுறாங்களே, அது என்ன? ஆமா, அதுதான் 4வது வழி, டிஜிட்டல் தங்கம். சில ஆப்ஸ் மூலமா ஆன்லைன்லயே ₹1 கூட தங்கம் வாங்கலாம், விற்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா தெரியும். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பின்னாடியும் தங்கம் இருக்குன்னு சொன்னாலும் இது செபி மாதிரி அமைப்புகளால நேரடியா ஒழுங்குபடுத்தப்படல. ETF, SGB மாதிரி இல்ல. அதனால இதுல சில ரிஸ்க் இருக்கலாம், கவனமா இருக்கணும். 5வது வழி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது என்ன பண்ணும்னா, பெரும்பாலும் கோல்டு ETFகள்ல முதலீடு செய்யும். SIP முறையில, அதாவது மாசா மாசம் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்துல முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கலாம். அப்போ பல வழிகள் இருக்கு. பொதுவா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மொத்த முதலீட்டுல ஒரு 5-10% வரைக்கும் தங்கத்துல வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இது முதலீட்டு பரவலாக்கலுக்கு, டைவர்சிஃபிகேஷனுக்கு உதவுமா. அதாவது மொத்த முதலீடு, உதாரணமா பங்கு சந்தை இறங்கும் போது தங்கம் கொஞ்சம் தாங்கி பிடிக்கும்னு சொல்றாங்க. இப்போதைக்கெல்லாம் ஏறுமுகம் தான். ஆனா எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இறக்கம் உண்டு தானே. தங்கத்தோட விலை குறையவும் வாய்ப்பு இருக்கா? எப்ப குறையலாம்? கண்டிப்பா, தங்கம் எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்காது. சில விஷயங்கள் விலையை குறைக்கலாம். உதாரணமா, அமெரிக்க டாலர் ரொம்ப வலுவானா தங்கம் வாங்க அதிக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தேவை குறையலாம். அமெரிக்காவுல வட்டி விகிதங்கள் ஏறினா வட்டி வர்ற முதலீடுகள் நல்லா தெரியும். வட்டி தராத தங்கத்தோட மவுசு கொஞ்சம் குறையலாம். பணவீக்கம் குறைஞ்சு கட்டுக்குள்ள வந்தாலும் தங்கத்தோட பாதுகாப்பு தேவை குறையும். உலக அரசியல் சூழல் மாறினா? ஆமா, அதுவும் முக்கியம். உலகத்துல பதற்றம் தணிஞ்சு அமைதி வந்தா இந்த பாதுகாப்பு புகலிடம்ங்கிற பேர் கொஞ்சம் குறையும். பங்கு சந்தை ரொம்ப நல்லா போனா கூட மக்கள் தங்கத்திலிருந்து பணத்தை எடுத்து பங்குல போட வாய்ப்பு இருக்கு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, இந்த மத்திய வங்கிகள் சொன்னோம்ல, அவங்க தங்கத்தை வாங்குறத நிறுத்தினாலோ இல்ல கையில இருக்கிறது விற்க ஆரம்பிச்சாலோ அது விலையில ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தலாம். ஆஹா, நம்ம பார்த்த வரைக்கும் தங்கத்தோட விலை உயர பல உலகளாவிய காரணங்களும் இருக்கு. முதலீடு செய்ய பல வழிகளும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அதோட நல்லது கெட்டது இருக்கு.
அதே சமயம் விலை குறையவும் வாய்ப்பு இருக்குங்கிறத மறக்கக்கூடாது. அதனால எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு யோசிச்சு செய்யறது நல்லது. சரி, இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. எதிர்காலத்துல தங்கத்தோட மதிப்பை எது அதிகமா தீர்மானிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகத்தோட பெரிய பெரிய மத்திய வங்கிகள் எடுக்கிற முடிவுகளா, இல்லனா உங்கள மாதிரி கோடிக்கணக்கான தனிநபர் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா செய்யற முதலீடுகளா? இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.